வணக்கம் அண்ட் வெல்கம் டு அம்மா சமையல் கட்டை. இன்றைக்கி அம்மா சமையல் கட்டு சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது கரும்பு, புதினா, இஞ்சி இந்த மாதிரி பொருட்களை வச்சு சூப்பரான ஒரு எனர்ஜி ட்ரிங்க் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் கரும்பு நிறையா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் நான் கரும்பு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது கரும்பு தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அதை அரைக்க முடியும். இப்போ இந்த கரும்போடு நம்ம ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் எடுத்துகிட்டு இதில் சேர்த்துக்கணும். இதையும் சேர்த்து தான் இப்போ நம்ம அரைக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதை ஃபுல்லாகத்தே போட்டு அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் போல் நான் தண்ணி ஊற்ற போகிறேன். ஏன்னா தண்ணி ஊற்றி அரைச்சா தான் கரும்புலேருந்து ஜூஸ் வரும், இல்லைனா ஜூஸ் வராது. இப்போ ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு இப்போ அதனால் நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ அதை நைஸாக அரைச்சாச்சு. இதே மாதிரி எல்லா கரும்புகளையும் அரைச்சிட்டு நம்ம இந்த மாதிரி வடிகட்டி ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஒரு 10 புதினா இலை இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இப்போ அதை ஜூஸில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தேன் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட தேன் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். இதில் இனிப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். இது எல்லாம் சேர்த்த உடனே நான் பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். உங்ககிட்ட பிளெண்டர் இருந்தால் நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அதை சுற்ற விட்டுருங்க. இதில் இருக்க புதினாலாம் நல்லா சின்ன சின்ன பீஸாக வரும், அது வரைக்கும் நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பண்ணியாச்சு. இப்போ ஒரு கிளாஸில் நான் சுற்றிலும் தேன் ஊற்றிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இந்த மெத்தடை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜூஸை இந்த கிளாஸில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக அந்த ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை குடிச்சிங்கன்னா உங்கள் தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, நம்ம புதினா இஞ்சிலாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த பனிக்காலத்துலேயே இதை நம்ம குடிக்கலாம். அது ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அம்மா சமையல் கட்டு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.